இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த உயிரினம் அப்படின்னா நம்ம மனித இனம் தான். மனிதர்கள் தான் முதல்ல மொழிய கண்டுபிடிச்சோம், நெருப்ப கண்டுபிடிச்சோம். அண்ட் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு கண்டுபிடிச்சோம். அண்ட் மேப்ஸ் கொண்டு வந்தோம். ஈவன் அமெரிக்காவையே கண்டுபிடிச்சது ஒரு மனிதர் தான். அவர் தான் நம்ம கொலம்பஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இப்ப ஏஐல வந்து நிக்கிற அளவுக்கு நிறைய விதமான மாற்றங்களும், நிறைய விதமான டெக்னாலஜிஸ், நிறைய விதமான வளர்ச்சி வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தது மனிதர்களோட இனம் தான். ஆனா இந்த மனிதர்களோட இனம் வந்து ஒரு நாள் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போகுது. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, இப்ப நான் சொன்னது மட்டும் டாபிக் கிடையாது. இடையில இன்னொரு ஒரு டாபிக்கும் வரும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். மேபி அந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க அண்ட் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரை பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் தமிழ் ஆக்கம். ஸோ நான் முன்னவே சொன்ன மாரி இந்த உலகத்திலே உயர்ந்த உயிரினம்னா நம்ம மனிதர்கள் தான். நம்ம பல கண்டுபிடிப்புகள கண்டுபிடிச்சு இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர நம்ம வந்து நிக்கிறோம்ல. ஸோ இப்ப வந்து இந்த மனிதர் இனம் வந்து அழிஞ்சுச்சுன்னா எப்படி இருக்கணும்? ஒண்ணுமே இல்லங்க. நம்ம COVID-19 வரும்போது நமக்கு வந்து தடையெல்லாம் இருந்துச்சுல்ல. மனிதர்கள் வெளில வரக்கூடாது அப்படின்னு. அப்பவே ஓசோன் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனுஷங்க பெரும்பாலும் வெளில போகாம இருந்தோம். பல பாதிப்புகள் ஏற்படாம இருந்துச்சு. ஸோ அதனால ஓசோன் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ இந்த நிலையில நம்ம மனுஷங்க வந்துட்டு மனித இனம் வந்துட்டு அழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த உலகமே ரொம்ப அழகாயிடுமா? அதனால என்ன பாதிப்புகள் இருக்கு? என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியணும்ல. ஸோ முதல் நாள் என்ன ஆகும்னா, நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் உணவு இல்லாம போகும். அதனால அவங்க வீட்ல இருந்து வெளியில தப்பிச்சு வந்துருவாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஒரு சில வாரங்கள் போச்சு அப்படின்னா, இந்த உயிரினங்கள் அதாவது நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உணவு வந்து கிடைக்காம இருக்கும். ஒரு சில செல்ல பிராணிகள் இறந்து போறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இன்னும் நம்ம ஜூலலாம் வச்சுட்டு இருந்தோம்ல அனிமல்ஸ் அதாவது இந்த அழியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய விலங்குகள நம்ம ஜூல வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம்ல. அந்த அழியக்கூடிய நிலைமையில இருந்த அந்த மிருகங்களுக்கு உணவு கிடைக்காம இருக்கும். ஒரு சில மிருகங்கள் இந்த குரங்கு, இந்த புறா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வெளியில வந்து இப்ப தப்பிச்சு வந்துருதுன்னு வச்சுப்போமே. இன்னும் தப்பிச்சு வர முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் ஜூல இருக்கும்ல. அத வந்து பராமரிக்கிறதுக்கும், உணவு கொடுக்கறதுக்கும் மனுஷங்க தேவை. அப்ப மனுஷங்க இல்லாதபோது அந்த மாதிரியான வல்னரபிள் ஸ்பீஷிஸ்லாம் வந்து அழிய ஆரம்பிச்சுரும். இன்னும் ஒரு சில வருஷத்திலேயே நம்ம மனுஷங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள், அதாவது மனுஷங்க வந்து கட்டுன பில்டிங்ஸா இருக்கட்டும், பிரிட்ஜ், ரோடு இது எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுரும். முக்கியமா பவர் கட் ஆக ஆரம்பிச்சுரும். இதனாலேயே நைட் நேரங்கள்ல வந்து ரொம்பவே இருட்டா தான் இருக்கும். அதே மாரி இந்த வைஃபை அண்ட் இன்னும் சேட்டலைட்ஸ்க்கு போற சிக்னல்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்படும். மனுஷங்க என்னென்னலாம் நம்ம பில்ட் பண்ணோமோ அது எல்லாமே கிராஷ் ஆக ஆரம்பிச்சுரும். இன்னும் ஒரு சில செஞ்சுரீஸ்ல வந்து மனுஷங்கள கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களும் அழிஞ்சிரும். மேபி இந்த பிரமிடு, ஒரு சில மலைகள் இதெல்லாம் மட்டும் இருக்கும். பிரமிடு இருக்கும். ஆனா மனுஷங்க கண்டுபிடிச்சாங்கல்ல ஒரு சில பில்டிங்ஸ், அப்புறம் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே கிராஷ் ஆக ஆரம்பிச்சிரும். மனுஷங்க வாழ்றதுக்கான தடயமே இல்லாம போகலாம். ஆனா அப்ப கூட பிளாஸ்டிக்கோட தடயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இட் டேக்ஸ் மில்லியன் அண்ட் மில்லியன் இயர்ஸ் டு டிகே. ஸோ பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தான் டிகே ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த உலகம் பல மில்லியன் வருஷத்துக்கு அடுத்து மனுஷங்களே இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தை வந்து டேமேஜ் பண்ண பாதிப்பை ஏற்படுத்த மனுஷங்க இல்லை. ஸோ இதனாலேயே இந்த உலகம் வந்து ரொம்பவே பச்சை பசேல்னு ரொம்பவே அழகா இருக்கும். ஒரு ஆறறிவு ஜீவராசி அதாவது இந்த உலகத்திலேயே உயர்ந்த உயிரினமான மனிதர்கள் இல்ல அப்படின்னா இந்த உலகம் எவ்வளவு சேஃபா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆனா இதே இது ஓரறிவு ஜீவராசி ஒண்ணு இருக்கு. அது இறந்துச்சு. அதாவது அதோட உயிரினம் வந்துட்டு மொத்தமாவே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மனுஷங்க மட்டும் இல்லாம செடி, கொடி அண்ட் நெறைய விதமான உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா, இங்க நெறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஆனா அது உண்மைதான். அது என்னன்னா ஹனிபீ. அதாவது தேனீ. நம்ம தேன் எடுக்கிறோம்ல, அந்த தேனீ அழிஞ்சுச்சு அப்படின்னாலேவும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க, மிருகங்கள், செடி, கொடி இது எல்லாமே வந்துட்டு அழிய ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அப்படி இந்த ஹனிபீக்கு என்ன அப்படி ஒரு குணாதிசயம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். எதுக்காக ஒரு ஹனிபீ வந்து அழிஞ்சுச்சு அப்படின்னா,
நம்ம மனுஷங்க மட்டும் இல்லாம இந்த உலகமே அழியுது அப்படின்னா நம்ம ஹனிபீ கிட்ட இருந்து ஹனி மட்டும் கலெக்ட் பண்றது இல்ல. பெரும்பாலான செடி கொடிகளுக்கெல்லாம் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஹனிபீ தான். பிளான்ட்ஸ் வந்து நம்ம சர்வே பண்ணோம்னா அது 90% வந்து ஹனிபீ வந்து பாலினேட் பண்ணி பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. வெறும் 10 இல்ல 15% மட்டும்தான் இந்த செல்ஃப் பாலினேஷன் மூலமா பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஹனிபீ ஸ்பீஷிஸ் வந்து அழிய ஆரம்பிச்சிச்சுன்னா 85% வந்துட்டு இந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் அழிய ஆரம்பிச்சிடும். மிச்சம் இருக்கிற பிளான்ட் ஸ்பீசிஸ் மேபி மற்ற அனிமல்ஸ் மூலமா பாலினேஷன் நடக்கலாம். இல்ல அவங்க எல்லாம் செல்ஃப் பாலினேட்டர்ஸா இருக்கலாம். அதுவும் வெறும் 10 to 15% மட்டும்தான் இருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஹெர்பிவோர்ஸ், அதாவது ஆடு மாடு அண்ட் பிளான்ட் சாப்பிடக்கூடிய டியர் பியர் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஈவன் ஹியூமன் பீங்ஸும் நம்ம பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம். அண்ட் ஹியூமன் பீங்ஸும் எக்ஸ்டிங்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஈவன் தான் நம்ம ஒரு ஆம்னிவோரா இருக்கிறதுனால நம்ம ஹெர்பிவோரை கூட நம்ம டிபெண்ட் பண்ணலாம். ஆனா ஹெர்பிவோரே வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா பிளான்ட்ஸ் இல்ல. ஏன்னா இந்த ஹனிபீ வந்து பாலினேஷனுக்கு இல்ல. அதனால ஹெர்பிவோர்ஸ் அழியறாங்க. ஹெர்பிவோர்ஸ் அழியும் போது ஹியூமன் பீங்ஸும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறோம். அட் தி சேம் டைம் ஹெர்பிவோரை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கார்னிவோர்ஸும் அழிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஹியூமன் பீங்ஸை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா அந்த ஹியூமன் பீங்ஸை எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்னிவோர்ஸும் பசினால அவங்களும் இறந்துருவாங்க. கொஞ்சம் வருஷத்திலேயே கார்னிவோர்ஸும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவாங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும்தான். இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் எத்தனை நாள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த கார்னிவோர்ஸ் எல்லாம் இறந்து மொத்தமா டீகே ஆகுற வர மட்டும்தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த உலகம் எந்த உயிரினமும் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடும். இதுக்கு காரணம் யாருன்னா ஹனிபியோடைய அழிவு மட்டும்தான்.